வெல்கம் ஆல் லேர்ன் டு ஒன் சேனல்ல இருந்து பிரவீன் பேசுகிறேன். நம்ம சேனலில் ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ்க்கு தேவையான நாலேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அண்டு இன்றைக்கான வீடியோவில் நம்ம நிஃப்டி மூவ்மெண்ட் நாளைக்கு, அதாவது 28/8/2023 எப்படி இருக்க போகுதுன்றதை பற்றி ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்ப்போம். அதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல் என்னோட ப்ரெடிக்ஷன் படி நான் மார்க் பண்ணியிருக்கேன். அண்டு நமக்கு லாஸ்ட் டே மார்க்கெட் பார்த்திங்கன்னா, அதாவது ஃப்ரைடே கம்ப்ளீட் ஆன மார்க்கெட் பார்த்திங்கன்னா, நமக்கு நியூ கான்ட்ராக்ட் காலையில் ஓப்பனிலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 80 பாயிண்ட்ஸ் டவுனில் தான் வச்சு ஓப்பன் ஆச்சு. ஸோ அந்த டவுன் பார்த்திங்கன்னா நமக்கு கண்டினியூ ஆகிட்டு அந்த டே க்ளோசிங்கும் நமக்கு வந்து டவுனில் தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதிலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேப் ஃபில்லும் நடக்கலை. அண்டு இதெல்லாமே வந்து ப்ரீவியஸாக நமக்கு ஏறினதை வந்து இப்போ தான் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இறங்கிடுக்கு. ஸோ அது வந்து ஒன் டே சார்ட்டில் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அண்டு நமக்கு நாளைக்கான இம்பார்ட்டண்ட் ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸாக 19,300 எடுத்திருக்கேன். ஸோ அந்த லெவல் நமக்கு பிரேக் ஆச்சுன்னா நிஃப்டி 19,200 கால் ஆப்ஷன் எடுக்கலாம். ஸோ அண்டு சப்போர்ட் லெவல் பிரேக் ஆச்சுன்னா 19,233 பிரேக் ஆச்சுன்னா 19,300 புட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு ட்ரேட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்டு நமக்கு லாஸ்ட்டு ஒர்க்கிங் டேயில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி எதனால் டவுன் ஆச்சுன்னா, இப்போ நமக்கு டேட்டா வைஸ் பார்க்கும்போது நமக்கு நிஃப்டி வந்து 19,300 அந்த லெவலில் வந்து கீழே இறக்கிட்டு 0.62% வந்து டவுன் ஆச்சு. இது வீக்லி பயாஸில் பார்க்கும்போது இந்த ஃபால் வந்து நமக்கு நெகட்டிவ் 0.23% இருக்குது. சிமிலர்லி வைஸ் பார்க்கும்போது சென்செக்ஸும் நமக்கு வந்து 360 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது செக்டார் வைஸ் நமக்கு அன்னைக்கு என்ன ரீசன் பார்த்திங்கன்னா, பிஎஸ்யூ பேங்க் செக்டார் அண்டு ஹெல்த் கேர், ரியாலிட்டி, மெட்டல் அண்ட் எஃப்எம்சிஜி செக்டர்ஸ் இது எல்லாமே வந்து டவுனில் இருந்திருக்கு. அன்னைக்கு இது எல்லாமே டவுனில் இருந்ததுனால தான் நமக்கு வந்து காலையிலே ஒரு நல்ல ஃபால் கொடுத்துச்சு. அன்னைக்கு டேவே நமக்கு வந்து பெருசாக அப் ட்ரெண்டில் வந்து நமக்கு மூமெண்ட்டில் ஜஸ்ட் அந்த ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்குள்ளேயே தான் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஒன் டே சார்ட் பேட்டர்னில் பார்த்தோன்னா நல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்டு ஒன் டே சார்ட் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு ஜூலை மந்தில் வந்து ஏறி இருந்ததை ஸோ இந்த மந்த்து வந்து இப்போ டவுனில் வந்து இறக்கிட்டுருக்காங்க. அன்றைக்கி வந்து லாஸ்ட்டு ட்ரேடிங் டே அப்போ நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், நமக்கு அழகாக வந்து மேலே போட்டிருந்த ஜோனை வந்து ரீடெஸ்ட் ஆகிட்டு கீழே வந்து இறக்கிட்டாங்க. ஸோ அதே வந்து கண்டினியூ ஆச்சுன்னா நமக்கு நல்ல ஒரு ஃபால் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே தான் வந்து அந்த ஃபால் தான் இப்போ கண்டினியூ ஆகுது. அண்டு நெக்ஸ்ட்டு கீழே இருக்க சப்போர்ட் லெவல் நான் இப்போ ஜோன் 2ன்னு வச்சுருக்கேன். ஸோ அந்த லெவலில் வந்து நமக்கு கீழே இறங்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் ஆனால் நமக்கு மார்க்கெட் பல்ஸ் வச்சு எக்கனாமிக்கல் டைம்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மார்க்கெட் வந்து கீழே டவுனில் வந்து இறங்க விடாமல் இருக்கிறதுக்கு ஆர்பிஐயோட லாஸ்ட்டாக நடந்த மானிட்டரி பாலிசியில் நமக்கு வந்து இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து ஹைக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டு இந்த நிஃப்டி ஃபாலை வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணலாம். மினிமம் வந்து நமக்கு 19,300 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து வச்சுட்டு மேலே வந்து ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இப்போ கம்மிங் வீக் ஃபுல்லாகவே வந்து பேசிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஆர்பிஐ என்ன ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இந்த வீக் நமக்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்ப்போம். ஸோ எதுவாக இருந்தாலுமே நமக்கு மினிமம் பாயிண்ட்டு நிஃப்டியாக இருந்தாலும் சரி, பேங்க் நிஃப்டியாக இருந்தாலும் சரி, மினிமம் பாயிண்டில் எக்ஸிட் ஆகிடுறது பெட்டர். ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போ அன்ப்ரெடிக்டபுளாக தான் போயிட்டுருக்கு. அண்டு நமக்கு வந்து என்ன தான் மார்க்கெட் வந்து அன்ப்ரெடிக்டபுளாக இருந்தாலுமே வச்சுருக்க பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக கவர் பண்ணுறதுக்கு அந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல் இதை மட்டும் பார்த்துட்டு அந்த இடத்த க்ராஸ் ஆகிட்டு ஓப்பன் க்ளோஸ் கேண்டில் வச்சுட்டாங்கன்னா நமக்கு வந்து அந்த இடத்துல இருந்து பாயிண்ட்ஸ் கவர் பண்ணிக்கலாம். அண்டு நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மார்க்கெட் வந்து ஃப்ரைடே நல்லா வந்து அந்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா எல்லா மார்க்கெட்டும் பாசிட்டிவில் இருந்துச்சு, நம்ம மார்க்கெட்டு மட்டும் நெகட்டிவில் வந்து ஓப்பன் ஆச்சு. ஆக்சுவலாக கிஃப்ட் நிஃப்டி எல்லாமே வந்து பாசிட்டிவில் தான் இருந்துச்சு. பட் நம்ம மார்க்கெட் பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக நெகட்டிவ் 120, 130 அந்த ரேஞ்சில் போயிட்டு இருந்தாங்க காலையிலே. ஸோ அந்த கான்செப்ட் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வேர்ல்டு மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் வேர்ல்டு மார்க்கெட்டுன்றது நமக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் தான். பட் ஆனால் நம்ம பார்க்க வேண்டியது நம்மளோட ஓன் செக்டார்ஸை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, நம்மளோட ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல், இந்தியன் மார்க்கெட்டோட ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம வேர்ல்டு மார்க்கெட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கும் போது அந்த மூணுமே பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும் போது நமக்கு ரிசல்ட்டும் நல்லா கிடைக்கும். பட் ஆனால் அன்றைக்கி அப்படியே டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆயிருந்துச்சு.
நம்மளோட மார்க்கெட் ஃபுல்லாகவே வந்து நெகட்டிவ் தான் இருந்துச்சு. ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் ரெண்டுலேயுமே நம்ம ஃபாலோ இருந்தோம். அண்டு நம்மளோட செக்டார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நெகட்டிவில் தான் இருந்துச்சு. இதை தாண்டி நம்ம வந்து வேர்ல்டு மார்க்கெட் பார்த்தோன்னா அது ஒன்று மட்டும் தான் பாசிட்டிவில் இருந்துச்சு. ஸோ மெஜாரிட்டி வைஸ் பார்க்கும்போது நம்ம நெகட்டிவில் தான் இருக்கும். ஸோ அதை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம போகணும். ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளை போட்டிருந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லைன் பார்க்கும்போது நமக்கு சப்போர்ட் லைன் வந்து செகண்டு டார்கெட்டாக வச்சுருந்த பிளேஸில் தான் வந்து மார்க்கெட்டே ஓப்பன் ஆச்சு. ஸோ அங்கேருந்து நம்ம ரேலி எடுத்திருந்தோன்னா கூட நமக்கு தேர்டு சப்போர்ட் வரைக்குமே வந்து ஒரு மூமெண்ட் கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மெஜாரிட்டி வைஸ் போனால் தான் வந்து மார்க்கெட்டில் சர்வே பண்ண முடியும். ஸோ அதனால் ரிவர்சல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக வெயிட் பண்ணாதீங்க. மார்க்கெட்டில் எந்த ட்ரெண்டில் இருக்கோ அதை பேஸ் பண்ணியே வந்து மார்க்கெட்டில் ரன் பண்ணுங்கள். அண்டு நாளைக்கான ட்ரேடிங் டே கண்டிப்பாக எல்லாருக்கும் சக்ஸஸ்ஃபுல் டேவாக இருக்கட்டும். அண்ட் லேர்ன் டு ஒன் சேனல்லேருந்து ப்ரொவைட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல் அண்ட் நாலேஜபிளாக இருக்குன்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.